ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையிலுமே இந்த வார்த்தை எனக்கு ஒரு ப்ராஃபிட்டிக்கலாக கிடைச்ச வார்த்தை தான். பாஸ்டர் சொன்னார் அனுபவத்திலேருந்து பேசணும் அப்படின்னு. இதே போன வருஷம் அதுக்கு என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த வார்த்தையை வந்து ஆக்சுவலாக இந்த வார்த்தை தான் என்னை இது வரைக்கும் வந்து கொண்டு வந்த ஒரு வார்த்தை. அதை நான் ஒரு சாட்சியாகவே நான் சொல்லுவேன். இந்த வார்த்தை தான் இத்தனை வருஷம் வந்து என்னை நடத்திட்டு வந்தது. அது அப்போது எனக்கு ஆண்டவர் பல காரியங்களை இயேசுவோட இந்த பொன்மொழியாக அவர் பேசின அந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டு என்ன தேற்றி இப்போ வரைக்கும் ஆண்டு என்னை வழிநடத்தி வராரு. ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். என்னை விட பெரிய தேவ பிள்ளைகள் நிறைய வார்த்தையை அறிஞ்சவங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க, வேத வியாக்கியானம் அறிந்தவர்கள். ஏதாவது தவறாக பேசுனான்னா தயவுசெய்து என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ உண்மையாக நேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து சொல்லுங்க. நான் சின்ன பொண்ணு, நான் மனுஷன் பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கார், அவருடைய பிரசனை இருக்குது. ஆமென். அவருடைய பிரசனை நம்மளை நிறைச்சிருக்கு. அவருடைய பிரசனை இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையே இல்லை. ஆமென். சரி, இப்போது இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நான் இயேசு கிறிஸ்து பேசி 7 பொன்மொழிகளில் இது 4வது வார்த்தை. மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா அன்று பேசின 7 வார்த்தைகளையும் வச்சு மையமான சென்ட்ரல் வேர்டு இதுதான். ஆனால் இந்த வார்த்தை வந்து ஒரு சென்ட்ரல் வேர்டாக இருந்தாலுமே இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர்? வானாதி வானங்கள் கொள்ளாத ஒரு தெய்வம். அவர் தான் இந்த வானத்தையும் பூமியும் நம்மை அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தெய்வம், ராஜாதி ராஜா. ஆனால் அப்படிப்பட்டவர் நமக்காக வந்து எப்படிப்பட்ட இந்த பூமியில் வந்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும்படிக்காகவே இந்த சிலுவை மரணத்தை சுமக்கும்படிக்காகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். யார் அப்படி செய்ய மாட்டாங்க? தம்முடைய ஒரே நேச குமாரனை வந்து பிதா வந்து இந்த பூமிக்கு வந்து அனுப்பி தந்தார். எதற்காக? நீங்களும் நானும் இந்த பாத்திரத்தை சுமந்துருக்கணும். இந்த சிலுவையை சுமந்து இந்த கோர சிலுவையில் இந்த சாபமாகி தொங்கப்பட்டு நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவர் மரித்தார் நமக்காக. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் வேர்டு ஆண்டு பேசின 7 வார்த்தை ஒரு மையமான வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆண்டு எந்த சூழ்நிலையில் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய தாழ்ந்த த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவருடைய தாழ்ந்த அவருடைய ஸ்தானத்திலிருந்து ஆண்டு இந்த வார்த்தைகளை பேசுவார். ஆனால் கிறிஸ்துவத்திலே வைத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தின் த தியாலஜி ஆஃப் கிருசிஃபிகேஷன், கிறிஸ்துவத்தின் அடிப்படை, சிலுவையின் அடிப்படை, சிலுவை தான் கிறிஸ்துவத்தின் அடிப்படை. அந்த சிலுவையின் மையமே இந்த வார்த்தை தான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பிதாவிட்ட ஜெபிக்கும் போது என்ன சொல்லுவார்? அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று சொல்லுவார். இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் சொல்லுவார் என் தேவனே என் தேவனே என்பார். மை காட் மை காட். இப்பொழுது அவர் அவரை தகப்பனாக ஆண்டவர் வந்து அவரை பார்க்க முடியலை. அதுதான் இந்த இடத்துல எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அப்போ இந்த வார்த்தையோட வெளிப்பாடோட ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே நம்ம வந்து சுதந்திரிக்க முடியும். நம்ம சுயத்தால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் சுயநீதி தேவன் முன்பாக அழுக்கான கந்தை. ஆமென். நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் சரி பிதாவால் நம்மளை ப்ளீஸ் பண்ணவே முடியாது. அதற்காக தான் இயேசு வந்து குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவரை பூமிக்கு அனுப்புனார். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். இப்போது இந்த வார்த்தை வந்து சங்கீதம் 22 வந்து முன்பாகவே வந்து ப்ராஃபிட்டிக்கலாக தாவீது வந்து பேசியிருப்பார். ஆண்டரோட சிலுவை பாடு வந்து ஆண்டவர் எப்படி மரிக்க போகிறார் அப்படிங்கிறத அவர் முன்பாகவே பேசியிருக்கும். அது அந்த சங்கீதம் 22 வந்து அது வந்து 22:1 நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஆமென். சங்கீதம் 22 பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது. சங்கீதம் 24 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய வருகையை குறித்த வெளிப்பாடுகள் அடங்கி உள்ளது. இது ஆழ்ந்து தியானிக்க வேண்டிய சத்தியங்கள். அப்போ சங்கீதம் 23 விசேஷமான ஒரு சங்கீதம்.
அந்த சங்கீதம் 23 பார்த்தீங்கன்னா, ஆண்டருடைய பூமியில் ஆண்டருடைய அவர் நடக்கக்கூடிய தன் பாதைகள் வந்து எப்படி இருக்குங்கிறது உள்ளடக்கிய சங்கீதமும் அதுதான். நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் மிக மிக இந்த வேதத்தை கூட, அதாவது எவ்வளோ ஒரு வெளிப்பாடு சங்கீதம் 23 இருக்குன்னு சொன்னால், அதை தியானிக்கும் போது அவ்வளோ நமக்கு இதாக இருக்கும். அவ்வளோ ஒரு வெளிப்பாடுகள் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22 சொல்கிறார் ஆண்டவர், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று அந்த வார்த்தை சொல்லுது. ஸோ ஆனால் அந்த வார்த்தை முடிகிறப்ப நான் படிக்கிறேன், அந்த வார்த்தை சங்கீதம் 22, 30, 31 பார்த்தீங்கன்னா, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஸோ இங்கே வந்து சுயநீதி கிடையாது, தேவ நீதி தான் கிறிஸ்து வந்து நமக்கு அவர் வந்து வெளிப்படுத்தினார். ஸோ எதற்காக ஆண்டவர் இந்த சிலுவை சுமந்தார், எதற்காக இந்த சிலுவை பாடுகள், எதுக்காக நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், ஏன் வந்து உட்காந்துட்டு இருக்கோம்? நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் தான் போகிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதனால தான். பட் நான் வந்து சொல்கிறேன், ஏன் நம்ம வந்து இந்த ஆனால் நான் வார்த்தைக்குள்ளே தான் இருக்கேன், ஏன் வந்து ஆண்டவர் வந்து இந்த சிலுவை பாடுகளை சுமந்தார் சொல்லுங்கள், எதுக்காக? வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது, எத்தனையோ விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனால் எல்லா வாக்குத்தத்தத்தையும் விட பிரதான ஒரு வாக்குத்தத்தம் ஏதாவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பிரதான ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது வேதத்தில். எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு. முதிர் வயது வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் சொல்லியிருக்கான். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், நோயை உன்னை விட்டு விலக்குவேன், உன் தலைமுறைத்திலையும் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கான். ஆனால் எல்லாத்தை விட விசேஷித்த சிறந்த ஒரு வாக்குத்தத்தம் எதுன்னு சொன்னீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு சொல்லியிருக்கா, இதோ முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கவே அந்த சூழ்நிலையிலே தன் பிதாவை அவர் தேவனாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அந்த கம்ஃபர்டிங் பிரசன்ஸ், அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவருடைய அந்த அந்த அரவணைக்கும் அந்த பிரசன்ஸை அவனால் உணர முடியவில்லை. அந்த ஒரே ரீசன்னால தான் அவர் வந்து பார்க்கும் பொழுது என் தேவனே என்று அவர் சொல்ல நேரிடுகிறது அந்த இடத்துல. இது இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அன்று இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து யாராவது லூக்கா 23:44 கொஞ்சம் படிங்களேன், இந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் படிங்க சிஸ்டர். 45 இப்போ பார்த்தீங்கன்னா பூமி வந்து இருள் அடைந்தது அப்படின்னு வார்த்தை சொல்லுது. இந்த இருளின் மத்தியில் இந்த இருளான பூமி எங்கும் இருள் நிரம்பினது என்று வேதத்தில் இருக்கு. இது நடந்த சம்பவம் ஆக்சுவலா. அப்போ இந்த பூமி எங்கும் இருள் நிரம்பினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் கைவிடப்பட்டதை உணர்கிறார், பிதாவால் தாம் கைவிடப்பட்டதை உணர்கிறார். இந்த இருள் நிறைந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து லூக்கா 22:53 சொல்லுவார், நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட வேலையா இருக்குன்னா, the reign of the power of darkness, அதாவது இருளின் அந்தகாரத்தோட ஒரு ஆளுகைக்குட்பட்ட நேரமாக தான் அப்போ இருக்கு. ஒரு சிலுவில் அந்த ஏறி இருக்கும் அந்த நேரம், தன் ஜீவனை விட போகிற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மன ரம்யமான நேரமாக இல்லை. பிதா கைவிட்டு விட்டார், தம் ஒரே நேசகுமாரனை பிதா இயேசுவை கைவிட்டு விட்டார். அதற்கு முன்பாக எப்படி இருக்க சூழ்நிலை உலகம் முழுவதும் அது இது வந்து உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படி எகிப்திலே 9வது வாதையாக இயேசு வந்து பிதா இருளை கட்டளை இட்டாரோ அந்த இருளை எல்லாரும் உணர முடிந்தது. அதே இருள் தான் பூமியை நிரப்பினது என்று சத்தியம் சொல்லுகிறது. அப்போ அந்த இருளான வேலை எப்படிப்பட்ட என்ன இருள், அந்த இருள் எதை குறிக்கிறது? அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகலாம். அந்த இருளை இப்போ எதுக்கு சொல்ற அப்படின்னா, நம்மளோட எத்தனை பேரோட வாழ்க்கை இப்போ உட்காந்து யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை இருள்ல இருக்கு, என்னை கேட்க யாரும் இல்லை, ஒரு கண்ணுக்கும் என் மேலே தயை இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, என் குடும்பத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியல, நான் என்ன நிலைமையில இப்போ இருக்கேன், எனக்கு உதவி செய்வ யாரும் இல்லை, என் கண்ணீரை விசாரிக்க யாரும் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இப்போ இருக்கிறோம்? அதே சூழ்நிலை அன்று இயேசு இருந்தார்.
நம்மளுடைய கெத்செமனே தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே தொடங்கின பாவம் அன்று கெத்செமனே தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தின் சாபம் அங்கு வந்து இயேசுவினால் முடித்து விடப்பட்டது. அன்று அவன் வியாகுலப்பட்ட, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இது என்ன பாத்திரம் தெரியுமா? சிலுவை சுமக்குங்கிற ஆண்டவர் அதுக்காக வேதனைப்பட்டு சொல்லலை. நம்ம விட்டு பிரிஞ்சு நீங்க என்னுடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீங்க பார்த்தியா, அந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அந்த சூழ்நிலை வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன் பிதா வந்து ஏன் இந்த ஆக்சுவலி இது மட்டும் சொல்லிடுறேன். இருள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆண்டவருடைய நியாய திருப்பியும் கோபத்தையும் குறிக்குது. என்ன நியாய திருப்பி? ஏசாயா 13:10 ஆண்டவர் சொல்றார், சூரியன் உதிக்கையில் இருண்டு போ, பாவத்தின் நிமித்தம் உலகையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவருடைய கோபமும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் இயேசுவின் மேல் வந்தது. நம்ம வாழ்க்கையில இருள் இருக்கா? ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில இருள் இருக்கா? அந்த இடத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இல்லை. அந்த இடத்துல உலகத்தோட சாபமும் உலகத்தோட இருளும் உங்களை பற்றி பிடித்து இருக்குதா? ஒரு இடத்துல உங்களால விடுதலையா நடக்கும். குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய சிந்தையிலே, உங்க பாவ வாழ்க்கையிலே, சபைக்கு வந்து ஆண்டோட பிரசனத்தை உணர முடியல, ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில ஏனோக்கு போல சஞ்சரிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலையில இருள் உங்களை பிடிச்சிருந்தா அப்ப ஆண்டோடைய சாபமும் அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். அந்த மேற்கொள்ள தான் நீங்க ஆண்டு வந்து உங்களை பிடித்து இருக்கிறார். அதுக்காக ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் வந்து உங்களோடு இருக்கேன்னு சொல்றார். என்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் வைத்து, ஏன்னா எனக்காக அவர் சாபமாகி விட்டார் என்ற எண்ணமும் சிந்தையோடு நம்ம இருக்க வேண்டும். பிதாவின் கோபம் ஏன் இயேசுவின் தன் சொந்த நேசகுமாரனை ஏன் வந்து ஆண்டவர் வந்து ஏதோ பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியா இப்ப சொந்த நேசகுமாரன் எப்படி மாற்றப்பட்டு விட்டார் என்று சொன்னால், பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக மாற்றப்பட்டு விட. இது எத்தனை விட இருதயத்தை தொடுதுன்னு எனக்கு தெரியல. பட் என் வாழ்க்கையை புரட்டிப்பட்ட ஒரு சத்தியத்துல இது ஒன்று. பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவை வந்து பிதா வந்து பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய அந்த ஏன் வந்து ஆண்டவருக்கு வந்து அவர் மேலே கோபம் வந்தது அப்படின்னா, நேசகுமாரன் மேலே ஏன் ஆண்டு ஸ்தானத்தில் கோபம் வந்ததுன்னா, அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள், உலகத்தின் பாவங்கள், அதனால் ஏற்பட்ட சாபத்தின் ரோகங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து நமக்காக தீர்க்கும்படிக்கு. இது வந்து ஒரு வசனம் எல்லாம் சொல்றவங்க இலவசமாய் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இலவசமாய் நமக்கு இது கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரட்சிப்பு ரத்தம் சிந்துதலினால் பிதாவுக்கும் இது இலவசம் கிடையாது. பிதா வந்து தன் சொந்த குமார், இட் வாஸ் நாட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். விலையேற பெற்ற என்ன சொல்றது, ஒரு காஸ்ட் வந்து இயேசு கொடுக்க வேண்டியதா இருந்தது, பிதா கொடுக்க வேண்டியதா இருந்தது. எதற்காக தெரியுமா? காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை, பிரகாரங்களிலும் கூட செல்ல தகுதி இல்லாத நம்மை எப்படி தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக தேவனுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? நீதியும் நியாயமும் உள்ள சிங்காசனம். அந்த நீதியும் நியாயத்தையும் இயேசுவின் மேலே ஆண்டவர் சுமத்தினார். நம்ம மேலே இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை இங்கே நியாயம் திருக்க நின்னோன்னா, நம்ம சிந்தை, வார்த்தையே வேண்டாம், நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கு, நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? வசனம் சொல்லுது, ஆண்டவர் இது எதற்காக செய்து முடித்தார்? எதற்காக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். நம்ம கைவிடாமல், நம்ம விட்டு விலகாமலும் இருக்கணும் அப்படின்னா. பட் நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கு? வசனம் சொல்லுது, மனமேட்டி உள்ளவனே தேவன் தூரத்திலிருந்து அறிகிறார். அப்ப யார்கிட்ட ஆண்டவர் பக்கத்துல இருக்கார், நம்மளோடு இருக்கார்? எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னோட வாழ்க்கையில ஆண்டோட பிரசன்னத்தை நான் உணர்றேன், நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் நான் இருக்கேன், நான் கண்ணீரின் பாதையில தான் இருக்கேன், நான் நிந்தையில தான் இருக்கேன், நான் நெருக்கத்துல தான் இருக்கேன், ஆனா நான் வந்து ஆண்டோடைய பிரசன்னத்தை அதுதான் பூமியில வேணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ள இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்று. பூமியிலே ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார் சிலுவையிலே. ஆனா நம்ம ஆண்டவருக்கு திருப்பி கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? அவர் பூமியிலே எப்படிப்பட்டவராக அந்த ராஜாதி ராஜா இருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, அசட்டை பண்ணப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், மனுஷரால் நிந்திக்கப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவராய் சுற்றி திரிந்தாராம். யாராவது பூமியில் அப்படி உங்களுடைய நாட்களில் இருந்திருக்கீங்களா? நார்மலாக இருக்கும் பொழுது, இந்த வார்த்தையை செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், நைட்டு ஒரு 10:30 யோசிச்சுட்டு இருக்கப்போ, ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், பட் நான் முடிச்சிடறேன். நான் இது பண்ணிட்டு இருக்கப்போ எங்கள் வீட்டில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்தது. அந்த பாட்டு தான் எனக்கு என் ஜீவனே, அந்த பாட்டு மாதிரி தான் சொல்ல முடியும். ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாதிருந்தாலும், ஒரு செவிகளும் என் அழுகையின் சத்தத்தை கேட்காம இருந்தாலும், என் அழுகையின் சத்தம் கேட்கும் தெய்வமே. அந்த ஒரே ஒரு இது மட்டும் நான்
ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும், என் அழுகையின் சத்தம் கேட்கும் தெய்வமே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே, நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட நாட்களில் என்னோடு கூட இருந்திடுவீர், நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட நாட்களில் என்னோடு கூட இருந்திடுவீர். அன்னைக்கு பூமியில ஏசப்பா இருந்தப்போ அப்படிதான். ஒரு கண்ணுக்குமே அவரோட பார்த்தப்போ அருவருக்கப்பட்டவரா இருந்தாராம். எதுக்காக ஆண்டவரோடி வரணும்? ராஜாதி ராஜாவா இருக்கிற தெய்வம் ஏன் வந்தார்? உங்களை இதோ பூமியின் கடையாந்திரங்களிலே ஒருவரும் விரும்பத்தகாத ஒரு இடத்துல இருந்த நம்மளை தூக்கி எடுக்கத்தான் ஆண்டவர் இந்த ஸ்தானத்துக்குள்ள வந்தார். அந்த எப்பொழுதும் அது நினைக்கணும், இந்த ஆண்டவர் எனக்கு வாங்கி கொடுத்த இந்த ரட்சிப்பு, இது விலையேற பெற்ற ரட்சிப்பு, இது நான் லேஸ்ல எடுத்துக்க கூடாது. இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து அக்கறையற்று இருப்போமானால் அக்கினிக்கு எப்படி தப்பிப்போம் என்று சொல்லுறது. ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த இருளில் மத்தியிலும் இந்த ஆண்டு கைவிடப்பட்ட ஆண்டு ஏன் கைவிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்துவ தேவன் அவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆன தேவன் அவர். ஆனால் அந்த சூழ்நிலையை அவர் அந்த என் தேவனை இருள் சூழ்நிலை ஏன் என்னை கைவிட்டீர் என்று இருள் சூழ்நிலைக்கு நேரத்தில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, திருத்துவத்திலிருந்தே ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது. ஆக்சுவலாக இது அன்திங்கபிள், இது நடக்கக்கூடிய சாத்தியமான ஒரு காரியமே கிடையாது நியாயத்தின்படி பார்த்தீங்கன்னா. ஆனால் அங்கு நடந்தது. எதற்காக தெரியுமா? எதற்காக என்றால், தேவாலயத்தில் திரைச்சீலை கிழியும்படிக்காக. இது என்ன திரைச்சீலை தெரியுமா? காணியாட்சிக்கு புறம்பே நம்ம ஒதுக்கப்பட்டிருந்த நம்ம இப்போ தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய, இப்பொழுது நமக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, பிள்ளைக்குரிய ஆவியை பெற்று தரும்படிக்கு தான் அன்று அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு நமக்கு அங்கே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, பூமியில் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு ஒதுக்கி வைப்பாங்க. எத்தனையோ தலித் மக்கள், அப்படி எத்தனையோ ஒரு காரியங்கள் பூமியில் அருவருக்கத்தக்க காரியங்கள், சாபத்துக்குள்ளான காரியங்கள் இருக்கு. அப்படிதான் கிடந்தோம் நம்ம. இது வெறும் யூதருக்கு தான் இந்த சிலுவை பாடு என்றால் இத்தனைக்குள்ளாக இயேசு சேர்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புறஜாதியாராக இருந்த நம்மளே அவருடைய சொந்த பிள்ளைகளாகும்படி நடத்தி சென்று முற்றுமுடிய நம்மை ரட்சித்து வலுவாதபடி நம்மை காத்து தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களும் நம்ம நிறுத்த பண்ணும்படிக்கு தான் இத்தனை பாடுகளை ஆண்டவர் சுமந்திருக்கிறார். இத்தனை அவமானங்கள், நிந்தனைகள். நீங்க நானும் அந்த அவமானத்தை பார்த்தோன்னா கூனி குறுகி போய் உட்காந்துருவோம். நம்ம கொடுப்போம், அடுத்தவங்களுக்கு வஞ்சனை இல்லாமல் கொடுப்போம், நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்தானத்தில் ஆண்டு எனக்காக ஏற்றுக்கிட்டார். நீ இன்னைக்கு அந்த பாட்டில் போறியா? சந்தோஷப்படுங்க, ஆண்டு உங்களோடு, இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி நமக்காக இந்த ரட்சிப்பை வாங்கி கொடுத்த, இந்த வேதனை நிந்தையின் மத்தியில் இந்த கண்ணீர் ரத்தம் சிந்தி, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அன்று வாங்கி கொடுத்த அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம என்னைக்கு கவலையற்று இருக்கக்கூடாது. ரட்சிப்பு ஈடேற பிரயாசப்படணும். இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் ஆண்டோட பாடுகளை நினைத்து நம்ம சந்தோஷப்படணும். அன்று நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க, என்னை விட்டு நீங்கள் வேக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. மனுஷன் என்னை எப்படி வேணால் பார்க்கலாம், மனுஷன் முன்பாக நான் வெட்கப்பட்டு மனுஷனோட பார்வையில் என்னை இது பண்ண முடியாது. நீர் என்னோடு இருக்கிறீர், பிதா என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையில் நீங்கள் எப்பொழுது வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது, நான் சொல்கிறேன், பரலோகத்தில் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, பரலோகத்தின் ஆசீர்வாதம் பூமியில் உங்களை நிரப்பும். அவர் சிலுவையில் நமக்கு சுமந்து கொடுத்த வெற்றி, நோய் இல்லாத வாழ்க்கை, எல்லா ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்கள் உங்களை தேடி வரும். சந்ததியின் மேல் பழிக்கும். அதான் சொல்றார், ஒரு தலைமுறையாக ஒரு சந்ததி என்னை சேவிக்கும், அந்த சந்ததி நீங்களும் நானும் தான். அது ஆபிரகாமின் சந்ததி, தாவீதின் வேரில் உருவான நம்முடைய யூத ராஜசிங்கமான இயேசுவின் சந்ததி தான் நீங்களும் நாங்களும். அப்படி உங்களை பார்த்து நீங்கள் இங்கே அமர்ந்து ஆண்டரை ஆராதிங்க. என்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் நிர்விசாரமாக இருக்காதீங்க. ஆண்டரை அதிகமாக நேசிங்க. ஆண்டு உங்களை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார் என்பதை புரிஞ்சுட்டு நீங்களும் ஆண்டு அதிகமாக நேசிங்க. ஹல்லேலூயா. சபையில் மாத்திரமல்ல, தனிமையாக இருக்கும் பொழுதும் எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. இந்த சந்தர்ப்பத்தை நான் எடுத்துக்கிறேன், பெரியவர்கள் இருக்கீங்க. வசனம் சொல்லுது, அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள் என்று. நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சுதந்திரித்து தரதான் இந்த பாடுகளுக்குள்ளாக போனார்.
அஞ்ஞானிகளைப் போல உலக ஆசைக்கும் லௌகீக இன்பங்களுக்கும் சொத்து, சுகம், படிப்பு, வீடு, பணம், என்னென்னமோ காரியங்கள், உலக காரியங்களை யோசிக்க கூடாது. வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததியாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அந்த பாதையினூடாக நீங்க கடந்து வந்தாலுமே நீங்க ஆண்டவரை நீங்க பற்றி கொண்டிருந்தாதான் நீங்க வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி. அஞ்ஞானிகள் போல கூட்டல் நம்ம இல்லை. ஆமென். அதனால இந்த வாய்ப்பு தந்த தேவனுக்கு கொடானுக்கூடிய நன்றிகளை ஏறடிக்க எத்தனை பேர் இருதயத்தை தொட்டதுன்னு தெரியல. தேவையில்லாத வார்த்தைகள் இதன் வாயிலிருந்து வந்துட்டு தான் தேவனை தயவாய் மன்னிக்கட்டும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஜெபித்து இந்த வாய்ப்பை தந்த போதகர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென்.